ஹலோ கைஸ், வெல்கம் டு வேர்ல்ட் டாக்ஸ். ட்ரம்ப் பிரசிடென்ட் சீட்டில் உட்கார்ந்ததுலேருந்து அதிரடியான உத்தரவுகளை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இதனால் உலக நாடுகள் எல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில நாடுகள் அடுத்து ட்ரம்ப் என்ன பண்ண போகிறாருன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ட்ரம்ப்னால இந்தியாவுக்கு என்ன லாபம், என்ன நஷ்டம், உலக நாடுகளுக்கு என்ன விளைவுகள் இது கொடுத்துருக்கு, ரஷ்யா உக்ரைன் வாரை பற்றி என்ன சொல்லியிருக்காரு, மற்ற ஜியோ பாலிட்டிக்கல் சுச்சுவேஷனை பற்றி ஷார்ட்டாக பார்க்கலாம். ட்ரம்ப் போட்ட ஆர்டர்லேயே ரொம்ப பரபரப்பாக பேசப்படுறது என்னென்னா இந்த பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப், அதாவது பிறப்புரிமை குடியுரிமை. அப்படின்னா என்னென்னா ஃபேமிலியில் ஒருத்தர் க்ரீன் கார்டு ஹோல்டராக இருக்கணும், இல்லைன்னா யூஎஸ் சிட்டிசனாக இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு குடியுரிமை கொடுக்கப்படணுங்கிற இந்த ஆர்டர் தான். இதனால் அங்கே குடியுரிமை இல்லாத இந்தியன்ஸுக்கு பெரிய அடியாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லை, February 19 தான் இந்த ஆர்டர் நடைமுறைக்கு வருது. அதனால் அதுக்குள்ளே குழந்தை பிறக்கணும்னு சி செக்ஷனுக்காக ஹாஸ்பிட்டல்ஸில் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு நியூஸ் வந்துட்டுருக்கு. அடுத்ததாக இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ். சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறினவங்களுக்கு அமெரிக்காவில் இருந்து வெளியேற்றுறது தான் இந்த ஆர்டர். சட்டவிரோதமாக குடியேறினவங்களால நிறைய குற்ற செயல்கள் நாட்டில் நடந்துகிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் மெக்சிகோக்கு அடுத்து இந்தியன்ஸ் தான் அதிகமாக இல்லீகலாக அமெரிக்காவில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் 18,000 இந்தியன் இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவங்கள திரும்ப இந்தியா கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக H1B விசா. அப்படின்னா என்னென்னா யூஎஸில் வெளிநாட்டு தொழிலாளர்களை வேலைக்கு டெம்பரரியாக எடுக்கிறது தான் இந்த விசா. ட்ரம்ப் இந்த H1B விசாவில் ஸ்ட்ரிக்டான லாஸ் கொண்டு வந்தால் யூஎஸில் ஒர்க்குக்கு போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு பெரிய அடியாக அது இருக்கும். இந்தியா யூஎஸ் ரிலேஷன்ஷிப். ட்ரம்ப் முன்னாடி ஆட்சியில் இருக்கும்போது நல்ல ரிலேஷன்ஷிப் இந்தியா கூட இருந்துச்சு. யூஎஸில் ட்ரம்ப் ஹவுடி மோடிங்கிற உச்சி மாநாட்டை நடத்தினார். அதே மாதிரி மோடி நமஸ்தே ட்ரம்ப்புங்கிற ஈவெண்ட்டையும் இந்தியாவில் நடத்தினாங்க. இப்போ ட்ரம்ப் பதவியேற்பு விழாவில் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அங்கே போயிருந்தார். அவரை முதல் வரிசையில் உட்கார வச்சு மரியாதை கொடுத்தாரு ட்ரம்ப். அதே மாதிரி அவர் பதவியேற்றதுக்கு அப்புறம் அவங்களோட ஃபாரின் மினிஸ்டர் முதல் மீட்டிங்கை இந்தியா கூட தான் நடத்துனாங்க. இதிலே ட்ரம்ப் இந்தியாவுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு தெரியுது. பாதுகாப்பு துறையில் இந்தியாவுக்கு நல்ல டீல் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானாக இந்தியாவான்னு வரும்போது இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்காரு ட்ரம்ப். பாகிஸ்தான் கிட்ட நேரடியாக தீவிரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடாதுன்னு, கிராஸ் பார்டர் டெரரிசமை கைவிடணும்னு சொல்லியிருக்காரு. நம்ம இந்தியா 2019 பாகிஸ்தான் மேலே பால்கோட் விமான தாக்குதல் நடத்தினதுக்கு இந்தியாவுக்கு முழுசாக ஆதரவு கொடுத்தாரு ட்ரம்ப். இதனால் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ட்ரம்ப்போட ஆப்கானிஸ்தான் ஸ்ட்ராட்டஜி. என்ன தான் ட்ரம்ப் பாகிஸ்தானுக்கு எதிராக இருந்தாலும் ஆப்கானிஸ்தான் ஈரானை தன் கைக்குள்ளே வைக்கிறதுக்காக பாகிஸ்தானை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தாலிபானை கட்டுக்குள்ளே வைக்க பாகிஸ்தான் யூஎஸ்ஏக்கு தேவைப்படுது. அதே மாதிரி அமெரிக்காவோட பரம எதிரியான ஈரானை தன் கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஆப்கானிஸ்தான் அமெரிக்காவுக்கு தேவைப்படுது. 2021 அமெரிக்கா ஆப்கானிஸ்தான்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் தாலிபான் ஆட்சியை பிடிக்கிறாங்க. அப்போது அங்கே 100 கோடி மதிப்புள்ள வெப்பன்ஸை அங்கேயே விட்டுட்டு வந்துடுறாங்க ஜோ பைடன் அரசு. அதை திரும்ப கொடுக்க சொல்லி ட்ரம்ப் போட்ட ஆர்டரில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறாங்க தாலிபான். அடுத்ததாக ட்ரம்ப்போட ரஷ்யா உக்ரைன் வார் ஸ்ட்ராட்டஜி. ட்ரம்ப் தன்னோட அதிபர் பிரச்சாரத்திலிருந்து ரஷ்யா உக்ரைன் வாரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. தன் அதிபராக இருந்தால் இந்த வார் நடந்தே இருக்காதுன்னும் இவ்வளோ மக்கள் இறந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாரு. தன் அதிபராக வந்ததுக்கப்புறம் இந்த ரஷ்யா உக்ரைன் போரை 24 மணி நேரத்துக்குள்ளே முடிச்சு வைப்பனும் சொல்லியிருக்காரு. அதோட விளைவாக உக்ரைன் கிட்ட இந்த போரை சீக்கிரமாக முடிக்க சொன்னதுனாலையும், உக்ரைன் கொடுக்குற காசையும் ஆயுதத்தையும் நிறுத்துவேன்னு சொன்னதுனாலையும் உக்ரைன் இந்த போரை பேச்சுவார்த்தையில் முடிக்க ஒத்துக்கிட்டாங்க. இதே மாதிரி ரஷ்யாக்கிட்டேயும் கேட்குறாரு. அதை மீறி ரஷ்யா இந்த போரை முடிக்க ஒத்துக்கலைன்னா ரஷ்யா மேலே சாங்ஷன்ஸை போடுவேன்னு சொல்கிறாரு. அதாவது பொருளாதார தடைகளை போடுவேன்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. அடுத்ததாக அமெரிக்கா மெக்சிகோ பார்டர் இஷ்யூ. அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் இருந்து தான் நிறைய பேர் சட்டவிரோதமாக அமெரிக்காக்குள்ளே வராங்கன்னும், அது மட்டும் இல்லாமல் இந்த பார்டரில் இருந்து தான் இல்லீகலாக போதைப் பொருட்கள் கொண்டு வராங்கன்னு சொல்கிறாரு. சட்டவிரோதமாக உள்ளே வரதை தடுக்க ஒரு பெரிய சுவரை கட்டணும்னு சொல்கிறாரு. இது அமெரிக்காவில் ஒரு பெரிய கான்ட்ரவர்சியை உருவாக்குச்சு. இதனால் ட்ரம்ப் பதவியேற்ற உடனே அந்த பார்டரில் எமர்ஜென்சியை கொண்டு வராரு. அதனோட விளைவாக 1500 சோல்ஜர்ஸை உடனே அந்த பார்டரில் நிறுத்த உத்தரவும் போடுறாரு. அடுத்ததாக பிரிக்ஸ் அண்ட் குவாட். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா சேர்ந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த பிரிக்ஸ். இப்போ நிறைய நாடுகள் அதில் சேர அப்ளைவும் பண்ணியிருக்காங்க. இப்போ 2024 ரஷ்யா காசானில் நடந்த பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் நம்ம பிரதமர் மோடியும் போயிருந்தார். அங்கே பிரிக்ஸ் வளர்கிறத பற்றியும், ஆல்டர்னேட்டிவாக இன்டர்நேஷ்னல் பேமெண்ட் சிஸ்டமை கொண்டு வரதை பற்றியும், பிரிக்ஸ் கரன்சியை கொண்டு வரதை பற்றியும் பேசியிருந்தாங்க. இதோட விளைவாக அமெரிக்கன் டாலரோட மதிப்பை குறைக்கிற மாதிரி நடவடிக்கைகள் எடுத்தால் பிரிக்ஸ் நாடுகள் மேலே 100% இறக்குமதி வரி விதிப்பேன்னு சொல்லியிருக்காரு ட்ரம்ப். இப்போ ரீசெண்டாக நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர்
டாலர் மதிப்பை குறைக்கிற மாதிரி எந்த நடவடிக்கையும் எடுக்க போகிறதுக்கான ஐடியா இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் குவாட். இந்த அமைப்பில் ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான், அப்புறம் அமெரிக்கா இருக்காங்க. இதில் இந்தோ பசிபிக் ரீஜனை ஸ்டெபிலிட்டியாக கொண்டு வரதுக்காகவும், கடல் பாதுகாப்புக்காகவும், பயங்கரவாத எதிர்ப்பு, அப்புறம் கிளைமேட்டிக் சேஞ்ச் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த சைனாவோட அத்துமீறலை தடுக்க இந்த குவாட் அமைப்பு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க. ட்ரம்ப் அதிபரானதுக்கப்புறம் முதல் கூட்டமைப்பாக இந்த குவாடை தான் நடத்தினார். இதிலிருந்தே ட்ரம்ப் குவாடுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு தெரியுது. இதனால் சைனாவை கண்ட்ரோல் பண்ண இந்த குவாட் உதவியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து அமெரிக்கா வெளியே வந்துட்டாங்க. இதோட விளைவாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் ரிசர்ச் பண்ணுறதுக்கான ஃபண்டு குறையும். ஃபண்ட் இல்லாமல் ஆர்கனைசேஷனோட ஒர்க்கும் குறையும். இதனால் மக்களுக்கு பாதிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் இதுலேருந்து வெளியே வந்தேன்னு ட்ரம்ப் சொல்கிறாருன்னா, 140 கோடி மக்கள் தொகை வச்சுருக்க சைனா வெறும் 2% தான் ஃபண்டாக கொடுக்குறாங்க. ஆனால் 40 கோடி மக்கள் தொகை வச்சுருக்க அமெரிக்கா 10% ஏன் கொடுக்கணும்னு கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் கோவிட்-19 பேண்டமிக்கை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணலன்னு குற்றம் சொல்லி இதுலேருந்து வெளியே வராரு ட்ரம்ப். ட்ரம்ப்போட இந்த அதிரடி உத்தரவுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவுக்கு வேறு ஏதாச்சும் பாதிப்புகள் ஏற்படுமான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.